ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் சை. இன்றைக்கி சூப்பரான வீடியோ தாங்க எடுக்க போகிறோம். மதிய சமையல் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத தான் ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சமையலுக்கு தேவையான தேங்காயும் எடுத்துன்னு வந்துட்டேங்க, கீழே இருந்துச்சு எடுத்துன்னு வந்துட்டு இப்போ சூப்பராக சமையல் எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் பறிச்சுக்கலாங்க. இது நம்ம பழைய வீட்டான இருக்கிற செடிங்க. செடி ஒரு 4 செடி வச்சுருக்குங்க. அதில் காய் வந்துக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் நல்லா எலசாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் பெருசானா கூட நல்லா பிஞ்சாகவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய். பச்சை கத்திரிக்காய்ங்க, ரொம்ப எலசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கூட ஒரு சிறுங்கசுறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் கூட இருக்காதுங்க. இது நம்ம வீட்டு புதினா பாருங்கள், எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 4 கத்திரிக்காய் தாங்க இருந்துச்சு, அதை பறிச்சுக்கினேன். இப்போது சுண்டைக்காய் பறிச்சுக்கலாம் வாங்க. இதுவும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சுண்டைக்காய் செடி தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடியில் வர சுண்டைக்காவை நல்லா முத்துந்த பறிக்காமல் நல்லா எலசாக இருக்கிறத பறிச்சுக்கோங்க. முத்துந்த பறிச்சிங்கன்னா தோலெல்லாம் கொஞ்சம் தப்பமாயிட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது போல் நல்லா பிஞ்சாக லைட்டு க்ரீன் கலராக இருக்கிறத பறிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயெல்லாம் பறிச்சுன்னு வந்தாச்சு. இப்போ சமைக்கலாம் வாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பறிச்சுன்னு வந்து கத்திரிக்காய்ங்க. இதுவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. தக்காளி, புளி இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அதனால் புளியும் எடுத்து வச்சுக்கிறேன். சுண்டைக்காங்க இந்த அளவுக்கு தாங்க இருந்துச்சு, அதுவே போதும். நம்மளுக்கு தேவையான சுண்டைக்காவை நம்ம செடியிலேருந்தே பறிச்சாச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுக்கிறாங்க. பீட்ரூட் வச்சு பொரியல் செய்ய போகிறோங்க. சிம்பிளாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல புளி சேர்த்துக்கலாங்க. புளியை நல்லா ஊற வச்சுக்கலாம். முதல்ல ஊற வச்சிடலாம். அரிசியும் முதல்ல ஊற வச்சுட்டாங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. தேங்காய் எடுத்து வச்சுக்கிறாங்க. பொரியலுக்கும் குழம்புக்கும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட போகிறோம், அதனால தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். இது பலாக்கொட்டைங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பலாப்பழம் வாங்கிட்டு வந்து வீட்டிலே சாப்பிட்டு இந்த கொட்டையை எடுத்து வச்சுக்கிறாங்க. சமைக்கலான்னு சொல்லிட்டு வேக வச்சு சாப்பிட்லாம், வறுத்தும் சாப்பிட்லாங்க. இன்றைக்கி குழம்புல கொஞ்சம் சேர்க்கலான்ட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பலாக்கொட்டை சேர்த்து நம்ம சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பலாக்கொட்டையிலும் நிறைய சத்துக்கள் இருக்குது, கண்டிப்பாக அதையும் சாப்பிடுங்க. சாதத்துக்கு ஒலையும் வச்சுட்டேன். இப்போது அந்த பலாக்கொட்டையை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேங்க. இந்த பலாப்பழம் தாங்க நான் சொன்னது, இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு உண்மையிலே இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த கொட்டை தாங்க, இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் தண்ணி பாருங்கள் கொதிக்குது. இந்த கொட்டையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கிறேங்க. இது எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறாங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை எடுத்து தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இதுவே 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. நல்லா மூடி வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக பலாக்கொட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் நல்லா வேகட்டும். பீட்ரூட் காயை சீவி நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பலாக்கொட்டை வேகிறதுக்குள்ளே இது காயை சீவி நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் நல்லா சீவிக்கலாங்க. பீட்ரூட் மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி காய் சீவரத்தை வச்சு சீவினா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நல்லா சீவிட்டேங்க. இப்போ நல்லா கழுவிட்டு குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக கழுவிட்டேன். இப்போ குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி பொரியல் செய்ய போகிறேங்க. உங்களுக்கு கட் பண்ணுறது விருப்பம் இல்லைன்னா இந்த காய் சீவிர கட்டை இருக்குல்லங்க, அதை வச்சு நல்லா திருவிட்டு கூட நீங்கள் பொரியல் செஞ்சுக்கலாம், அது கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தாங்க பொரியல் செய்ய போகிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப குட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியமான பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. காயெல்லாம் இது மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சிங்க. 3 விசில் வரட்டும். காயை கட் பண்ணி பிளேட்டில் எடுத்துக்கணுங்க. காய் பாருங்கள், பீட்ரூட் நல்லா இந்த அளவுக்கு குட்டி பீஸாக கட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பீட்ரூட் பொரியல் தாளிக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் 4 விசில் வந்துச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு
காய் தாளிச்சிக்கலாங்க. பீட்ரூட்டு இன்னும் காயெல்லாம் ரெடி பண்ணாததுனால குழம்பு பொரியல் செய்யலாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குழம்பு வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. 4 பீஸ் அளவுக்கு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுமே நம்ம தோல் சீவி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் வேகட்டும். காய் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பீட்ரூட் காயை தனியாக வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. பீட்ரூட்டில் இருக்கிற சக்தியெல்லாம் வெளியே போயிடுங்க. அதனால இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் கடைசி திருவி போட்டால் சூப்பராக சிம்பிளான பீட்ரூட் பொரியல் ரெடிங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொஞ்சமாக சாதம் போட்டு கூட பிசைஞ்சு ஊற்றி விடுங்க. ரொம்ப நல்லது இந்த பீட்ரூட் பொரியல் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது. இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்குது பாருங்கள். காய் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயிலே வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஒரு மூடி வச்சுக்கிறேங்க. மூடி வச்சுட்டு காய் நல்லா சாஃப்டாக வேகட்டும். காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகும். நல்லா காய் சாஃப்டாக வேகட்டும். இந்த அளவுக்கு காய் வெந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லை பாருங்கள். தண்ணியெல்லாம் சுண்டிட்டு காய் சூப்பராக வெந்திருக்குது. இப்போ திருவி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் பொரியலில் அதிகமாக தேங்காய் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் தேங்காய் சேர்க்காமல் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக சேர்த்து சாப்பிடுவாங்க. நாங்கள் ஒரு கொஞ்சமாக தான் சேர்த்து செய்வோங்க. அதனால் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுங்க. சாதத்துக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியும் போட்டு உப்பு சேர்த்துக்கிறாங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கிறேன். அடுத்து சுண்டக்காய் புளி குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு சின்னதாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறாங்க. இதில் 4 தக்காளி பழமாக எடுத்துக்கிறாங்க. நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குக்கரில் வச்சு பலாக்கொட்டை பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க. இப்போ தண்ணியெல்லாம் இருந்துட்டு ஆற வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். அடுத்தது சுண்டைக்காவை இடித்து எடுத்துக்கலாங்க. சுண்டைக்காய் குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி, சுண்டைக்காய் சட்னி அந்த மாதிரி எந்த செஞ்சாலும் இது போல் இடிச்சிட்டு செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒன்று மாதிரிமாக நல்லா உடச்சிக்கலாங்க. உடச்சிட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் விதைகளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் உடச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. எல்லா விதையும் போகாமல் ஓரளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கினா போதும். இது போல் எல்லா சுண்டைக்காவையும் இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு தண்ணியில் கொட்டி ஒரு வாட்டி நல்லா அலசிக்கலாம். அலசி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. எல்லா சுண்டைக்காவையும் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதையோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு சில டைமில் ஒரு சின்னதாக ஒரு கசப்பு இருக்கும். இது போல் ஒன்று மாதிரி வச்சுட்டு தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செஞ்சுக்கலாம். சுண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி சுண்டைக்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சுண்டைக்காய் குழம்பு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா வதக்கிடுங்க. சுண்டைக்காவை எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க. சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணுங்க. சுண்டைக்காய் சாப்பிட்றது உண்மையிலே ரொம்ப நல்லதுங்க.
வாய்ப்புண் வயிற்றுப்புண் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்குங்க. இந்த மாதிரி ஏதாவது நோய் வந்தால் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம சும்மாவே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட கொடுங்க. நான் அவங்களும் பழகட்டும். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் இது மாதிரியெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இது போல் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுங்க, சாப்பிட்டோம். சுண்டைக்காய் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. இந்த மாதிரி புளிக்குழம்பு செய்யும் போதெல்லாம் வெந்தயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறாங்க. நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. வெந்தயம் நல்லா எண்ணெயிலே பொரியும் போது நல்லா இருக்குங்க, வாசனையாக இருக்கும். இது கூடவே நம்ம தோல் உரித்து வச்சுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணலங்க, அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உடனே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்காதீங்க. நல்லா தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணுங்க, அப்போ தான் சேர்த்துக்கணும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம சுண்டைக்காய் வதக்கும் போது உப்பு போட்டு தாங்க வதக்கிறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி வச்சு தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தாங்க லேட் ஆகும். அதுக்கப்புறம் காய் வெந்துச்சுன்னா சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுன்னு வந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணுங்க. எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வருதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே குழந்தைங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு உருளைக்கிழங்கை தோலோடு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி புளிக்குழம்பு செய்யும் போதெல்லாம் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா தோலோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். தோலோடு சாப்பிட்றதும் உடம்புக்கு நல்லது தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெயிலே காய் பாதி அளவுக்கு வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கலாம். தீஞ்செல்லாம் போகாதுங்க, மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா காய் வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. தீஞ்செல்லாம் போகாது. ஏன்னா நம்ம புளிக்குழம்புன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால அந்த அளவுக்கு தீஞ்சு போகாது. இருந்தாலும் கேஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்தை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புத்தூள். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம், புளி சேர்த்துட்டு. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுக்கிற சுண்டைக்காவையும் இந்த குழம்புல சேர்த்துடலாங்க. இப்போ தெரியும் பாருங்கள், சுண்டைக்காய் எந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கிக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் சுண்டைக்காயில் இருக்கிற ஒரு சிறு கசப்பெல்லாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி வச்சு நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிக்கணுங்க, காயெல்லாம் நல்லா வேகணும். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காவை அரைச்சி வச்சுக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காதீங்க. புளிக்குழம்புல கொஞ்சம் திக்காக வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சமாக குழம்பு எடுத்தாலே அதிகமாக சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்தும் போது கருவேப்பிலை நல்லா பச்சையாகவே இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது கருவேப்பிலை அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க, எண்ணெயில் நல்லா சுருங்கிட்டு இருக்கும். நல்லா குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு மிளகாய் தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, குழம்பு நல்லா சுண்டி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கிற பலாக்கொட்டை சேர்த்துக்கலாங்க.
நான் இன்றைக்கி பலாக்கொட்டை எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கலாங்க. காராமணி, அவரைக்கொட்டை, துவரைக்கொட்டை அது போல் எது உங்களுக்கு பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு பக்கம் கொதிக்குது, இந்த பக்கம் எண்ணெய் காயுது பாருங்கள். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க வத்தல் கேட்டாங்க. வத்தல்னால் அப்பளங்க, அதை நம்ம பொரிச்சிக்கலாம். இது நானே செஞ்சுதுங்க வீட்டிலே. அதுதான் இன்றைக்கி பொரித்து சாப்பிட போகிறோம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்பளம். இது எப்படி செய்கிறேன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு தான் நல்லா பெருசாக வருதுன்னு இல்லாமல் நல்லா முறுமுறுப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ஒரு அப்பளத்தை எடுத்து உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்குதுன்ட்டு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. குழம்பு பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம போட்ட காய்கறிகளெல்லாம் சூப்பராக வெந்துச்சு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறோன்ட்டு பார்க்கலாம். சுட சுட சாதம், பீட்ரூட் தேங்காய் போட்ட பீட்ரூட் பொரியலுங்க. நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்துன்னு வந்த பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்புங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புளிக்குழம்பு சாப்பிட்றதுக்கு. அதுவும் பலாக்கொட்டை போட்டு வச்சுக்கிறதுனால சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூடவே நல்ல முருவலான அப்பளங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாப்பாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா சமையல் செய் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.